النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் பத்ரு சஹாபாக்கள் நினைவு விழா, பிறை 17. அல்லாஹு தஆலா பத்ரு சஹாபாக்களை பற்றி பல இடத்தில் நன்றாக கூறுகிறான். அவர் எந்த அளவு கஷ்டப்பட்டார் என்று போரில் தெரியும். இன்று பத்ரு சஹாபாக்கள் தினம்ன்றது எல்லாருமே கொண்டாடுவாங்க, நம்ம மட்டும் கிடையாது. எல்லா பள்ளியாசும் என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் துவா செய்வாங்க. எதனாலன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அவங்க இல்லைன்னா அவங்க முஸ்லீமே கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டனாலதான் நம்ம இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கோம். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. ஆனா அந்த அளவுக்கு அல்ல என்ன பண்ண, அந்த போரை ஒரு இந்த அளவுக்கு கொண்டு வந்தான். அந்த அளவு உதவி பண்ண அல்ல, குரான்ல கூட இருக்கும். அப்ப அந்த சஹாபாக்கள் மட்டும் போர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முஸ்லீமை எழுச்சா இருந்திருக்க மாட்டோம், ஒரு முஸ்லீமே இருந்திருக்காது. காரணம்ன்றது 313 சஹாபாக்கள் தான். அத்தனை பேர், அவங்க 1000 பேரு, அவங்க 1000 பேர், நம்ம வெறும் 313 தான். ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்க ஜெயிச்சாங்க. எதனால? அல்லாஹ்வுடைய துவா, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் துவா கபலாக்கி என்ன பண்ண, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஜெயிக்க சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் 313 பேர் தான். 1000 பேரு ஃபுல்லா யானை, ஃபுல்லா ஒட்டகம் எல்லாமே இருந்துச்சு. பெரிய பெரிய வாள்ல இருந்துச்சா, நம்ம கிட்ட கம்மி ஆயுதம் தான், வெறும் கம்மி நபர்கள் தான். ஜெயிக்க கஷ்டம். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, ரசூலுல்லாஹ் துவா என்ன பண்ண, அல்லாஹ் இதுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் வெற்றி தரனா இன்னைக்கு நம்ம எல்லாமே காஃபிரா தான் இருந்திருப்போம், முஸ்லீமா இருந்திருக்க மாட்டோம், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த போர்ல ஜெயிச்சது இஸ்லாம் பரவுச்சு. அப்ப போர் வெற்றி இல்லைன்னா இஸ்லாம் பரவே இருக்காது. நம்ம என்ன பண்ண, காஃபிரா இருந்திருப்போன்றது ஒரு அழுத்தமான விஷயம். உலகத்துல நமக்கு ஒரு ஆர்வம் அந்த பதில் போரால ஏற்படுத்தினான். ஒரு மாபெரும் ஒரு பதில் போரை ஏற்படுத்தி இஸ்லாம் வளர்ச்சி அதிகப்படுத்த காரணம்ன்றது அந்த பதில் போர். சில பேருக்கு தெரியாது பதில் போரா என்னன்னு, சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், அதை நீ பேசுறதுக்கு என்ன பண்ண, ரமலான் அந்த போர் நடத்தி வச்சான். நோம்பு வச்சு சண்டை இருந்தாங்க எல்லாருமே நோம்பு வச்சு தண்ணி இல்லாம பாலைவனத்துல வெயில் என்ன பண்ணாங்கன்னா சண்டை போட்டாங்க. அது முதல்ல போர் எப்படி நடக்கும்னா, ஒத்தி மோதணும். முதல்ல எடுத்துட்டு போக ஆரம்பிக்காது. 3 சஹாபாக்கள் வந்துட்டாங்க, அங்க ஒரு 3 பேரு சண்டை போடணும். சிங்கல்ஸ் சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா சண்டை போடணும், ஒரு சண்டை போட்டல ஜெயிச்சுக்கு அப்புறம் தான் போட ஆரம்பிக்கும். அத முதல்ல 3 பேர் போறாங்க, 3 ஜெயிச்சிட்டாங்க, 3 பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஒரே வெட்டு தான். அலிநாயகள்லாம் அழகா தூக்குவாங்க கத்தியெல்லாம், வெட்டி பிடிச்சி அப்புறம் போர் ஆரம்பிக்குது. போர் ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அதே ஒரு போர்ல அவ்வளவு ஒருத்தவங்க யாரும் ஷஹீதாகல. அல்ல அந்த அளவுக்கு இந்த வெற்றி அனுபவத்தை கொடுத்தான். யாருமே நான் உயிர் போகல, எல்லாருமே அவங்க உயிர் தான் போச்சு. அப்ப இந்த போர்ல அல்ல எந்த அளவுக்கு இறங்கி துவா செஞ்சிருப்பான், அல்ல எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்திருப்பான். காரணம் என்ன, சஹாபாக்களுடைய துவா, ரசூலுல்லாஹ்வுடைய துவா தான். அதுல சில விஷயம் மட்டும் அதை மட்டும் அவங்க வயல முடிச்சிக்கலாம். முதல்ல விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் தான் முக்கியம். முதல்ல அவங்க தான் முக்கியம். அதனால அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, அந்த போர்ல எதிரிகள் எல்லாருமே சொந்தக்காரங்க தான், ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்க. இங்க சஹாபாக்கள்னா அங்க யாரு எதிரினா, யாரு உங்களோட தந்தை தான், மகன்கள். சண்டை போட முடியுமா? நீங்க ஒரு பிள்ளை வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டோம், அல்லாஹ் வெட்ட மாட்டோம். ஆனா போட பாருங்க, எதிரில இங்க ஃபுல்லா தந்தைகள் இருக்காங்க, அங்க மகன்கள், அங்க சச்சாவுடைய மகன்கள், அங்க ஃபுல்லா பேரர்கள், ஃபுல்லா அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மகன் தான், வேற யாரெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே சண்டை அந்த மாதிரிதான். இங்க தந்தை நாங்க மகன் இருப்பான், இங்க மகன் அங்க தந்தை இருப்பாங்க, அங்க சச்சா மகன் இருந்தா இங்க இருப்பான், இங்க பேரர் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி தான் சண்டை. அப்ப பாசம் எந்த அளவுக்கு இருக்கும், நட்பு இருக்கும், நண்பர்களும் இருப்பாங்க. ஆனா எதுவுமே அவன் பார்க்கல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, தந்தையை விட பார்க்கல, தந்தையை விட வெட்டினாங்களாம். ஒரு மகன் தந்தையை வெட்டுறாங்க, மகன் தந்தையை வெட்டுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்பொழுது அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா போறது சாதனை கிடையாது, வெட்டினா ஷஹீது மௌத்து தான். ஆனா பாருங்க, இந்த ஒரு பாசம் கூட பார்க்கல, இந்த நட்பு பார்க்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் போர் ஏற்படுத்திட்டான். அந்த ஒரு காரணத்தை என்ன பண்ணாங்கன்னா, வாள் நீட்டினா சண்டையிட்டாங்க. அது யார் மௌத்தா போனாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப பாதுகாப்பு என்ன பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. அது ஒரு முக்கியமான சொல்றாங்க என்னன்னா, உமர் நாயகம் மாமாவை கண்பட கொண்டாங்களாம். மாமன் தெரியும் இஷாம் அவன் பேரு, எதிரணி கூட்டம் தான். இங்க உமர் நாயகம் இருக்கு, அவனுடைய மாமா தான். அவங்க நினைச்சா மட்டும் போயிருக்கலாம், பாசம் இருக்குமா இல்லையா மாமான்றது. ஆனா பாசம் எல்லாம் பாக்கல, ஏன்னா எதிரி வழியா போறான்னு ஒரே விட்டு மோத்தா போயிட்டாங்க. இது மட்டும் உடல் இருக்கு. அப்துல் அலி அலி அலிதாவும் உபேத் அலி அவங்களுடைய சச்சா மகன் போட்டாங்க. சச்சா மகன் சின்ன வயசுல இருக்கும். ஆனா என்ன பண்ணாங்க, அவங்க எதிர் வந்து என்ன பண்ண, அல்லாஹ் கொலை பண்ணிட்டாங்க.
அப்ப பாசத்துல அந்த போர்ல கிடையவே கிடையாது. பாசனை தூக்கி போட்டு அல்லாஹ்னு வந்தாங்க, முன் வந்தாங்க, போரிட்டாங்க. என்ன பண்ண எல்லாருமே மௌத்து. அல்ல இவங்க யாருமே சகிதாக்கல, எல்லாருமே உயிரோட தான் இருந்தாங்க. அப்ப அந்த போர்ல பாசத்தை தூக்கி போட்டு வரும்போது அல்லாஹ் இந்த அளவுக்கு வாழ்ந்துருப்பாங்க. அல்லாஹ் பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு தைரியம் வரும். நம்ம மகனத்தெல்லாம் கொள்ளுவோமா? கொல்ல மாட்டோம். இப்போ ஒருத்த மரம் அல்லாஹ் மகனை கொல்லுன்னா கொள்ளுவோமா? கொலை பண்ண மாட்டோம். ஏன்னா பாசம் இடிக்கும். ஏன்னா பெத்து வார்த்தோமா இல்லையா, பாசம் இடிக்கும். ஆனா அப்படிலாம் கிடையாது. அப்ப அல்லாஹ் இந்த அளவுக்கு முயன்று வரும் பொழுது நம்ம சஹாபா என்ன பண்ணணும்? கண்டிப்பா நினைவு கூறணும், அவன் கண்டிப்பா நேசிக்கணும். அப்ப இந்த அளவுக்கு இதுக்காக பதில் அல்லாஹ் கொண்டு வந்தானே. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல்லா அல்லாஹ்வுடைய மறுமையை கொண்டு மெய்யாகவே நம்பி கொண்டவங்க தான் மட்டும் இந்த மாதிரி இருந்தாங்களாம். இப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றான், ரசூலா நம்பிக்கை கொள்றாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் நேசிட்டாங்க, சஹாபா நேசிட்டாங்க. இப்ப நம்பிக்கை இல்லாதவங்க யாராவது என்ன பண்ணா அல்லாஹ் என்ன பண்ண கொலை பண்ண வச்சா அவங்க கொலை பண்ணிட்டாங்க. இதான் முதல் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி பெற்றுதான் துவான்றாங்க. துவா ஒரு துவா தான். துவா செஞ்சா அல்லாஹ் வெற்றி கொடுற சஹாபாக்களுக்கு ஒரே துவா தான் ரசூல்லா ஓதுனாங்க. அந்த துவா ஓதுன என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் என்ன பண்ண பாதுகாப்பா மலக்கு மலை இறக்குறான். மலக்கு மலை கத்தியம் தூக்குவாங்க, ஆனா கழு துண்டா விடும். கத்தியம் தூக்குவாங்க, வெட்ட மாட்டாங்க, ஆனா கழு துண்டா விடும். ஏது காரணம்? மலக்கு மலை என்ன பண்ணுவாங்க? அங்க போயிட்டாங்க. அப்ப 313 சஹாபாக்கள் மட்டும் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத 313 பேர். கண்ணுக்கு தெரியாத எத்தனை மலக்குமான்னு சொல்ல முடியல. அல்லாஹ் நாயத்தை இறக்கியிருக்கான். அல்லாஹ் என்ன பண்ணா? ரசூல்லா துவா கபூலாக்கி மலக்கு மலை வைத்து என்ன பண்ண போர் லைட்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல்லா சொல்றான். அப்ப அந்த போர்ல பாருங்க, மலக்கு மலை இறங்கி செய்யும் பொழுது அந்த போர் எந்த அளவு முக்கியமானது இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த போர் வெற்றியா இந்த காரணமே ஈமான் தான், அந்த நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை இல்லைன்னா ரசூல்லா அந்த நம்பிக்கை கொண்டவன் என்ன பண்ணாங்க? இறங்கி போயிட்டாங்க. நம்பிக்கை என்ன பண்ணுவாங்க? பின்னாடி ஓடி இருப்பாங்க. வெறும் 313 பேர் தான் அப்ப இஸ்லாத்தில் இருந்தவங்களே. அப்ப அவங்களே பின்வாங்கும் பொழுது அப்ப போர் ஜெயிச்சிருப்போமா? ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த போர்ல முக்கியமான ஒரு அங்கமே என்னன்னா அந்த ஈமான் மட்டும்தான். யாருக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருந்துச்சோ அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ண கடினமா போயிட்டாங்க. இது ஒரு மூணாவது விஷயம். நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, ஹவுஸ் கஸ்டர் ஒரு 2 கூட்டம் இருந்துச்சு. ஹவுஸ் ஒரு கூட்டம், கஸ்டர் ஒரு கூட்டம். 2 கூட்டம் எப்ப சண்டை போட்டே இருப்பாங்க. 2 கூட்டம் எப்பயுமே யாருமே என்ன பண்ண இது பண்ண முடியாது. ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னா, முதல் முறையா வரலாற்றுடைய முக்கிய விஷயம் சொல்றாங்க. ரசூல்லா கூப்பிட்டு பேசி என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூட்டத்தை 2 சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சு கூட என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப இதனால வெற்றியோட கடைசி இருக்கு. ஏன்னா அவங்க யார் பேசி கேட்க மாட்டாங்க. அவரு அந்த கடைசி கூட எப்பவும் சண்டை போட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு வந்து அல்லாஹ் என்ன பண்ணா கபூலாக்கி அவங்க மனசை மாத்தி என்ன பண்ணா 2 பேரும் ஒண்ணாக்கி என்ன பண்ணாங்க? அல்லாஹ் உள்ள கொண்டு வந்தான். அப்ப கூட்டத்தை வரும் பொழுது கூட்டம் அப்பதான் அதிகமாச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இது பாருங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, அந்த கூட்டம்ன்றது இணை வைத்த ரசூலுல்லாஹ்வுடைய முதல் முக்கியம் அதுதான். அந்த கூட்டம் கூட அவங்க பேசினா ரசூலுல்லாஹ் கூட வந்துக்கவே மாட்டாங்க. ரசூல்லா பேச ஒரு காரணம் என்னன்னா 2 கூட்டம் ஒண்ணா வந்து என்ன போர் வைட்டாங்க, போர் ஜெயிக்க வாய்ப்புடுச்சு. இது நாலாவது விஷயம். அஞ்சாவது என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஆலோசனை. ரசூலுல்லாஹ் ஆலோசனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு யாரும் பேச சொல்றாங்க. ஒவ்வொரு சஹாபி பேசுறாங்க. அப்ப கடைசி ஒரு சஹாபி பேசுறாங்க. என்னன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் என்ன பண்றேன்? அல்லாஹ் வழி கிளம்ப நீங்க போங்க, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரட்டாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க பின்பற்றி போய்கிட்டே இருக்கீங்க, நான் என்ன பண்றேன்? உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க துவா செஞ்சாங்க. அப்ப அது ஒரு காரணம். ரசூலுல்லாஹ் அது பேச்சு ரசூலுல்லாஹ் புரிஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணா புகழ பாராட்டினாங்க. எந்த ஒரு தைரியம் பாருங்க. அல்லாஹ் சொன்ன வழியில போங்க, என்ன பண்ண பின்னாடி பின்தொடர்ந்தே வரோம். நீ என்ன பண்ண? அல்லாஹ் வெற்றி கொடுப்பான்னு ஒரு துவா இருந்துச்சு அவங்க கிட்ட. அந்த துவா இருந்தா என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மூலமாக துவா அல்லாஹ் கபூலாக்கி வெற்றியை கொடுத்தான். இது அஞ்சாவது விஷயம். ஆறாவது என்ன சொல்றாங்கன்னா, பிரதி உபகாரம்ன்றாங்க. பிரதி உபகாரம் என்னன்னா, பதில் காலத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய துவா இருக்குது. அது ஒரு மெயின் ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து அப்துல் பக்தன் ஒருத்தர் இருந்தான். அப்துல் பக்தன் சொல்லுவாங்க. அவனை மட்டும் ரசூலுல்லாஹ் கொலை பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் கொலை பண்ண வேணாம்னு சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மக்கா இருக்கும்போது அவன் யாருமே தொந்தரவு பண்ணல. அந்த நபர் மட்டும் அப்துல் பக்தர், அந்த நபர் மட்டும் ரசூலுல்லாஹ் தொந்தரவு பண்ணல. தொந்தரவு பண்ணாத காரணம் என்ன பண்ணா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உபரி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல உள்ள அந்த தாக்கத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் கொலை பண்ண வைக்கல. அவன் எதிரி கூட்டம் தான், அந்த 1000 பேர்ல ஒருத்தன் தான் அபுல் பக்தரி. ஆனா அவன் என்ன பண்ணா, ரசூலுல்லாஹ் கொலை பண்ண விடல. எதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் கூட போர்ல இருந்தா கூட மக்களை தொந்தரவு பண்ணாம வாழ்ந்தாங்க. அந்த ஒரு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய உபகாரம் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணு நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய நற்பாமும் நம்ம விளங்குது, சஹாபாவுடைய துஆவும் நம்ம கேட்குது. அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருவாங்க சஹாபாக்கள். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முடிஞ்ச சஹாபாக்கள் ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ண நன்மையை கொடுக்குறான். அதிகமா துஆ உடனே கபூலாக்குறான். யார் வீட்டு அந்த பேரை ஓதி இந்த சஹாபாக்கள் பேரை சொல்லி துஆ கேட்கிறான், உடனே அல்லாஹ் கபூல் செய்யறான். ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த அற்புதமான விளக்கம். கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? கஷ்டப்பட்டு நோபச்சு போரிட்டு இருக்காங்க. ஒரு தண்ணி கூட குடிக்காம பாலைவனத்துல.
அந்த ஒரு பரக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹ் துவா கபூலாக்கி அல்லாஹ் வெற்றி கொடுத்து அதுக்கு என்ன பண்றான் நினைவு வச்சிருக்கான். சஹாபாக்கள் நினைவு இல்ல வச்சு என்ன பண்றான் அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் பேரை சொல்லும் பொழுது நமக்கு என்ன உடல் ஷிஃபா எல்லாமே கொடுத்துருவான். அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறான், உடல் நோயை போக்கிடுறான், துவா உடனே கபூலாக்குறான். அப்ப நம்ம சஹாபா நம்ம கண்டிப்பா நேசிக்கணும். சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் பார்த்தோம்னா சஹாபாக்கள் வேற எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் யாருன்னா ரசூலுல்லாஹ் அந்த வாழ்க்கையை அப்படியே அச்சுமிச்சா வாழ்ந்தவங்க சஹாபாக்கள். ஒரு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னா அதை அப்படியே கேட்பாங்க, மறுபேச்சே கிடையாது, மறுபேச்சு கொடுக்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டா போவாங்கன்னா உடனே ஃபீல் பண்ணுவாங்க யார் சஹாபாக்கள். அப்ப நம்ம அவங்களை கண்டிப்பா நேசிக்கணும். அப்ப நம்ம நேசிக்கலாம் என்ன பண்ணுவோம் அல்லாஹ் கண்டிப்பா இறைவனை கொடுப்பான். எல்லா பல இறைவன் நமக்கு நேசுவர தௌஃபீக் உங்களுக்கு எனக்கும் தருவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.